ஹாய் வெல்கம் டு ஸ்ரீமதி கிச்சன். இன்றைக்கி ஸ்ரீமதி கிச்சனில் சௌ பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம். சௌ நல்லா நான் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, ஒரே ஒரு காஞ்ச மிளகாத்தூள் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள், உப்பு, கடலெண்ணெய். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கடாயில் கடலெண்ணெய் சேர்த்துட்டேன். இப்போ இதில் கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சிச்சு. இப்போ இதில் கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச சௌ சேர்த்துக்கலாம். நான் எல்லா சௌவும் சேர்த்துட்டேன். இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் மஞ்சத்தூள், உப்பு இது ரெண்டு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்து வச்சுக்கலாம். அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா வேகட்டும். சௌ இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் சுண்டி நல்லா வெந்துடுச்சு. சௌ பொரியல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் ஃபைனலாக கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். நான் தேங்காய் சேர்க்கல. தேங்காய் இருந்தால் கூட ஃபைனலாக சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் சௌ பொரியல். இந்த பக்கம் வாழைக்காய் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது ஒன்றும் இல்லை, வீட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சுவைச்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்காய் சேர்க்கலைன்னா கூட இந்த பொரியல் சூப்பராக இருக்கும். இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.